Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம Sherin's Kitchenல ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போறேன். நான் பண்ண போறது என்னமோ ஒரு பெரிய விருந்து மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பண்ண போறேன்னா சிக்கன் குழம்பு பண்ண போறேன், அப்புறம் சில்லி பண்ண போறேன். இது வந்து பண்ணிட்டு சரி ஒரு ரைஸ் ஒன்னும் செய்யணும் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து தக்காளி சாதம் தான் பிளான் பண்ணேன். பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, தக்காளி சாதம் பண்றதும் பண்றமா, கொஞ்சம் பிரியாணி போல டேஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி சாதத்தை பண்ணி விடுமா அப்படினு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னோட பிளானை மாத்திட்டு சரி ஒரு பிரியாணி போலயே இருக்கிற ஒரு டேஸ்ட்ல நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல ஒரு தக்காளி சாதம் தான் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், அதே சமயம் ரொம்ப ருசியா இருக்கும். நம்ம வந்து நிறைய நாள் பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி தான் நம்ம பிரியாணி தக்காளி சாதம் இதெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போற தக்காளி சாதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப உதிரியா இல்லாம நல்ல கையில வந்து நல்லா பசையா பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி தான் பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம எப்பயுமே பிரியாணி அரிசி போட்டு செஞ்சோம்னா தண்ணி வந்து கம்மியா சேர்த்துப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம நார்மல் அரிசிக்கு எவ்வளவு தண்ணி சேர்த்து நம்ம பண்றோமோ அதே அளவுல தண்ணி சேர்த்து தான் இன்னைக்கு நான் தக்காளியில ஒரு பிரியாணி ஒன்று பண்ண போறேன். சூப்பரான ஒரு டேஸ்ட்ல. நீங்க இதுக்கு மேல இந்த தக்காளி பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எதுக்குடா நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல தான் இன்னைக்கு நம்ம தக்காளி பிரியாணி ஒன்று பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம், ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புதினா, அதே அளவு மல்லித்தலை சேர்த்துடலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 4-5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டேன். இஞ்சி இருக்குது, பூண்டு வந்து நமக்கு தனியாக இல்லை, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள், மசாலா வந்து அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். புதினா, மல்லித்தலை, இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா தனியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்க தேவையில்லை. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கலர் வேணும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுவோம். அது பாருங்கள், நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து இந்த கப்பில் தான் 1.5 கப்பு வந்து பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதில் தான் தண்ணி சேர்க்க போகிறோம். 3 கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துலாம். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட பாசுமதி ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கிற நேரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதாவது ரொம்ப உதிரியாக செய்யாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாக ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், சும்மா எடுத்தோம்னாலும் எல்லாமே உடஞ்சி போயிடும், அதனால் எடுக்க வேண்டாம். சூப்பரான பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி சாதம் மட்டும்தான் நம்ம வீடியோவில் பிளானு. அப்புறமா வீட்டில் நான் சைடிஷாக வந்து நான் வந்து பசங்க எப்பயுமே பாருங்கள் நான்வெஜ் தான் அவங்களுக்கு கேட்குறாங்க. ஒரு பொரியல், வறுவல், இந்த வெஜ்ஜில் வறுவல் இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதே காதை கொடுத்து கேட்குறது கூட சங்கடப்படுறாங்க. ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால நான்வெஜ் தான் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்காகவே நான் வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் செஞ்சுருக்கேன். சில்லியும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாமாவுக்கு வந்து சில்லி இருக்கிறத விட மாமாவுக்கு வந்து இந்த மாதிரி கிரேவியெல்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம். அதனால் அவருக்காக ஒரு 10-15 சிக்கன் போட்டு கொஞ்சம் 2 உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ணிவிட்டு சூப்பரான சில்லியும் ஒரு தக்காளி சாதமும் கொஞ்சம் அது கூட கொஞ்சம் நிறைவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயிர் பச்சடியும் ஒன்று பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.